இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு போயிட்டு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இஎம் கரைசல், இது வந்து வெர்டிசீலியம், இது வந்து பஞ்சகாவியா. இந்த இஎம் கரைசல் இது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கி. இது வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு எல்லா செடிகளுக்குமே இது வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து பயிரை தாக்குற பூச்சியெல்லாம் அழிக்கிறதுக்காக இதை வச்சுருக்கேன். இது வந்து பஞ்சகாவியா, இது எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துலேயும் ஒரு 10 ml எடுத்து இன்றைக்கி கலந்து தெளிக்க போகிறேன். ஒன்றுமே இப்போ வந்து இஎம் கல்ச்சர் மட்டும் தெளிக்கலாம், இதையும் தெளிக்கலாம், தனியாக வெர்டிசீலியம் தெளிக்கலாம். ஆனால் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து கலக்கும்போது நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இப்போ மாடி தோட்டத்தை திறந்துக்கலாம். வெறும் குப்பையாக இருக்குது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி பெருக்கி எடுத்துக்கணும். எப்படி இருக்குது மாடி தோட்டத்தே நாஸ்தியாக இருக்குது. வேலைக்கு அதிகமாக இருக்கிறதால ஒன்றும் க்ளீன் பண்ண முடியல. இன்றைக்கி தான் முடிகிற அளவுக்கு க்ளீன் பண்ணலான்னு வந்திருக்கோம். இது வந்து பழைய கோமியம். இது வாங்கியே 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பழைய கோமியம் நல்லதுன்னாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதை தான் இப்போ கலக்க போகிறோம். இப்போ இது கூட 10 ml கோமியத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 4த்துலேருந்தும் 10 ml மொத்தம் 40 ml எடுத்து 4 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஆனால் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ அறுவடை பார்த்துடலாம் வாங்க. தினம் மாடி தோட்டத்துக்கு வந்து இருக்க காயெல்லாம் பறிச்சுன்னு தான் போகிறோம். அப்படி என் கண்ணையும் மீறி நிறைய கத்திரிக்காயெல்லாம் இருக்குது. இதை பறிச்சிக்கலாம். இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இதையும் பறிச்சிக்கிறேன். எப்படி தான் பார்த்து பறிந்தாலும் இதெல்லாம் இலைங்களுக்கு நடுவில் மறைஞ்சிக்குதுங்க. இங்கேயும் கத்திரிக்காய் இருக்குது, இதையும் பறிச்சிக்கலாம். வெள்ளை கத்திரி, இது ஒரு குட்டி கத்திரிக்காய் இருக்குது குழந்தையாட்டம் பாருங்க. இப்போ நேற்று முந்தானத்து பறிச்சது இல்லாத கண்ணுக்கு தப்பினது இது. இந்த கத்திரிக்காய் ஒன்று சொத்தையாயிடுச்சு, இதை தூக்கி போட்டுடலாம். இங்கே ஒரு விதைக்கு விட்ட கத்திரி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கத்திரி பழுத்து இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பழுக்க விட்ருக்கோம். இங்கே ஒரு வரி கத்திரி இருக்குது பாருங்கள், பச்சை வரி கத்திரி இங்கே ஒன்று இருக்குது பெருசாக. நாங்கள் வேலையை முடித்து வீட்டுக்கு வந்து இதெல்லாம் பறிக்கிறதுக்குள்ளே இருட்டி போகுது. ஏதோ கொசு கடிக்க ரொம்ப கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் பறிச்சுட்டு ஓடிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த கத்திரி வந்து முத்தியே போயிடுச்சு. நல்லா வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கை வச்ச உடனே கையோடு வந்துருச்சு. இதை பறிச்சிக்கலாம், பறித்து உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க ரெட் பியர் தக்காளியை பறிச்சிக்கலாம். டெய்லி வர்றப்ப எங்களுக்கு பழுத்துனே தான் இருக்குது. ஆரஞ்சை விட்டுட்டு போவோம், மறுநாள் வந்து பார்த்தா ரெட் ஆகிடும். தான் இருக்குது. இது இந்த வருஷம் தான் நான் இன்பியர் டொமேட்டோவை ட்ரை பண்ணியிருக்கேன். எவ்வளோ கொத்தாக காய் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம வந்து வேறு தக்காளி வைக்கிறதோட கூட இது நல்லா நமக்கு நல்லா இது பார்க்கும்போதே அழகாக இருக்குது. எப்படி கிரேப்ஸ்லாம் காய்ச்சிருக்கோம் அது மாதிரி இருக்குது. இந்த செரி டொமேட்டோ விட கூட இது நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கு. ஒன்றுமே இதுக்கு செய்யலை, மண்கலவை தயார் பண்ணதோட சரிதான். இப்போ சமீபத்தில் மண்புழு உரம் போட்டோம், அவ்வளோதான். இங்கே ஒரு பச்சை கத்திரிக்காய் இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். இங்கே ஒரு வெண்டை இருக்குது, அதை பறிச்சிக்கலாம். பார்க்க வந்து முத்திட்ட மாதிரி தெரியுது, ஆனால் நுனியெலாம் வந்து உடையுது, அப்படியே மடங்குது, அழுந்துது. அதனால் பிஞ்சு தான். இந்த 2 வெண்டைக்காய் இருந்துச்சு, கடைசியாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் சைஸ்லாம் சின்னதாக போயிடுச்சு. இப்போ பறித்த வரைக்கும் இங்கே வச்சுருக்கேன். இது பிளாக் பியூட்டி கத்திரிக்காய், இன்னும் 2 நாள் ஆகட்டும், அப்புறம் பறிச்சிக்கலாம். வீட்லேயும் கத்திரிக்காய் நிறைய இருக்குது. சமையல் செய்ய அப்படியே பறிச்சுனே இருக்கலாம். நான் ஊருக்கு போனாலும் தெரிஞ்சவங்களுக்குலாம் கொண்டு போய் கொடுத்துருவேன். இது வந்து தொப்பி கத்திரி செடி. இது நல்லா ஒன்று இது பண்ணாலும் ஒரு 2 போட்டாவே சாம்பாரில் நல்லா நிறக்க இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் அந்த தொப்பி கத்திரி கட் பண்ண இடம். இந்த இலையே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த எல்லோ பியர் தக்காளியும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே தொட்ட உடனே வந்துடுது. இந்த ஷேப்பு பாருங்கள், அப்படியே ஒரு சொரக்காய் கடலைக்கட்டை அதோடையும் ஷேப் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இது பாருங்கள், இது ஒரு ஷேப்பு. ஆனால் இதை எப்படி தான் படைச்சானோ பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இது ஒரு பாருங்கள், இது ஒரு நீட்டு ஷேப்பில் இருக்குது. இங்கே 2 இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்படியே நம்ம கை வச்சோடனே வந்துடுது. அப்படியே பச்சையாக செடியை கொஞ்சம் இழுத்து நேற்றுலாம் வந்து கட்டி விட்டேன், இதெல்லாம் அப்படி கட்டி விட்டேன். ரொம்ப உயரமாக ஒரு ஆள் உயரத்துக்கு இதெல்லாம் அப்படியே வளர்ந்துக்கினே போகுது. வந்து இதெல்லாம் அப்படியே அப்புறம் கொஞ்சம் கீழே மேலையுமா இருக்குன்னு சொல்லிட்டு காஞ்ச இலையெல்லாம் பிச்சு போட்டு இதெல்லாம் கட்டி விட்டு போனேன். அப்படியே நிறைய இது வந்து கை வச்சோடனே எல்லோ பியர் டொமேட்டோலாம் கீழே விழுந்து போச்சு. பாருங்கள், இதில் கம்பளி பூச்சி இருக்குது, தெரியுதா? இது நல்லா உத்து கவனிச்சா தான் தெரியும். இது வந்து மாடிக்கு வந்துட்டு போனாவே அப்படியே பிக்கிற மாதிரி இருக்கும். என்னடான்னு பார்த்தா இதுதான் காரணம். இதெல்லாம் வேப்ப எண்ணெய் அடித்தாவே இது வந்து போயிடும். கம்பளி பூச்சிக்கு சிறந்த ரெமெடி வந்து என்னன்னு சொன்னால், பெஸ்ட்டு ரெமெடி வந்து வேப்ப எண்ணெய் கலந்து அடிச்சிடணும். இது வந்து ஒரு தானாக முளைஞ்ச ஒரு கடுகு செடி. பாருங்க எவ்வளோ கடுகு சரி முளையுதே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன்.
நல்லா எப்படி அழகாக நல்லா காற்றுல ஆடின்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இது வந்து கொத்தரங்காய்லாம் முத்த விட்ருங்க பாருங்கள். இது இந்த கொத்தரங்காய் பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக எப்படி இருக்குது. இதை பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். கொத்தரங்காய்லாம் ஈஸியாக வளர்கிற செடி இது. ஒரு மெயின்டெனன்ஸும் தேவையில்லை, ஒரு பூச்சி தாக்குதல் கிடையாது, நல்லா வளருது. எங்கள் வீட்டில் வெள்ளரிக்கு போட்டிருக்கோம், கொடி வந்து வந்திருக்கு, பூலாம் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் போய் சுற்றி ஏறுது பாருங்கள். இது இப்போ இந்த மண் தக்காளி பழத்தெல்லாம் பறிச்சிக்கலாம் பாருங்கள். எப்போ வந்தாலும் நல்லா எவ்வளோ பழம் பழுக்குது பாருங்கள். இதெல்லாம் காசு கொடுத்தா கூட கிடைக்காது. ஆப்பிள் கூட கிடைக்கும், ஆனால் மணத்தக்காளி பழம் கிடைக்காது. டெய்லி வர்றப்ப பழுத்துருக்கும். பழுத்ததெல்லாம் அப்படியே பறித்து வாயில் போட்டுன்னு போயிடுவோம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே ஒரு பஞ்சு ஒரு கொத்து இருக்குது. இவ்வளோ பழம் பறிச்சிருக்கோம். இப்போ ஏன் இதெல்லாம் அவசரமாக பறிக்கிறோன்னு சொன்னால் வந்து இந்த மருந்தெல்லாம் அடித்தா அப்புறம் இது 2 நாளைக்கு பறிக்கக்கூடாது. அதனால் இப்போயே பறிச்சிடலான்ட்டு நேற்றே இருந்த மணத்தக்காளி கீரையெல்லாம் பறித்து சமைச்சிட்டேன். இன்றைக்கி இதையும் பறிச்சுட்டா இனிமேல் 2 நாளைக்கு நம்ம இதெல்லாம் எதையும் பறிக்க வேணாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது கீழேருந்து மேலே வர்றதுக்குள்ளே. அதுக்குள்ளே சூரியன் மறைஞ்சிடுச்சு பாருங்கள். இன்னும் நாங்கள் போகிறதுக்குள்ளே இன்னும் நல்லா இருட்டியே போயிடும், மருந்து அடித்து எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே. இப்போ 4 ஊற்றணும் இல்லையா, ஈயம் கரைசல், வெர்டிசிலியம், அப்புறம் கோமியம், பஞ்சகாவியா, இது 4த்தையும் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு இந்த கேனில் நிரப்பிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இலைக்கு அடியிலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய்க்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு கிடையாது. இந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் பியூட்டி, இதுக்கு வந்து நல்லா இந்த ஓரத்துலலாம் இங்கே பாருங்கள் அடியிலலாம் கருப்பு கருப்பாக இருக்குது. அப்புறம் இப்போ ஏற்கனவே வந்து இந்த கம்பளி பூச்சி காட்டினோம் இல்லையா, அது இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணோம். இது இந்த கத்திரி செடிக்கெலாம் நல்லா அடியில் படுற மாதிரி அடிச்சு விட்டுருவோம். இந்த மஞ்சள்லாம் கூட காய தொடங்குது, குளிக்குது எல்லா செடியும். அப்படியே இந்த கூண்டுக்கு வெளியில் இருக்க செடிங்களுக்கும் அடிச்சிக்கலாம். இந்த மிளகாய் செடி, அப்புறம் இந்த இன்னொரு மிளகாய், கத்திரி, இதெல்லாம் பாதுகாப்பாக வைக்கணும். காய் விட்டால் வந்து வெளியே வச்சா தப்பாது, குரங்கு சாப்பிட்டது தான் நம்மளுக்கு மிஞ்சம். தக்காளிலாம் நாற்று விட்டதெல்லாம் எப்படி வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ போட்ட கொத்தமல்லி செடி, முதல்லாம் கொத்தமல்லி செடியில் என்ன பண்ணுவோம், அதை மட்டும் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து புதினா வாசனைக்கு குரங்கெலாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கூடவே இதில் வந்து புதினாவையும் வச்சுருக்கேன். இந்த புதினா வாசனைக்கு இப்போ இந்த குரங்கு வந்து இந்த கொத்தமல்லி வந்து ஒன்றும் பண்ணுறதில்ல, நல்லா ஒன்றுமே. இந்த பக்கம் பாதி போட்டிருந்தேன், இப்போ அதில் வந்து பெருசில் வந்து இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. டெய்லி வேணுன்ற அன்றைக்கெலாம் வந்து பறிச்சிக்குவேன். இது வந்து இப்போ போட்டது பாருங்கள், ஒன்றுமே டேமேஜ் பண்ணல குரங்குங்க. இது வந்து ஒரு டிப்பு, யார் வேணாலும் இதை ஃபாலோ பண்ணலாம். கொத்தமல்லி நடுறதுல எந்த செடியாக இருந்தாலும் வெளியே இருக்கிறதுல புதினா வந்து வாசனைக்கு இது மாதிரி புதினாலாம் வச்சுட்டா குரங்கு வந்து ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டுது. குடமிளகா செடி முளையுது. குடமிளகா மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து அதை காய வச்சு போட்டேன், அந்த விதையை எடுத்து அது முளையுது பாருங்கள். நல்ல தக்காளி, இது வந்து ஆரஞ்சு பஃப்டு டொமேட்டோவும் அப்புறம் இன்னொன்று வந்து காசி தக்காளியும் 2ம் போட்டிருக்கேன், முளையுது. இந்த பக்கம் ஒரு கனகாம்பரம் முளையுது பாருங்கள். இப்போ ஓரளவு இதெல்லாம் க்ளீன் பண்ணி அங்கே கூட்டி வச்சுருக்கேன். இந்த மண்ணெல்லாம் எடுத்து அப்படியே அள்ளி பக்கத்தில் இருக்க க்ரோ பேக்கில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்ற ஊற்ற அப்படியே ஒடியாந்துருது. இதுக்கு மேலே வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு போகணும். ஒரு நாளைக்கு பொறுமையாக வந்து தான் மீதி எல்லாத்தையும் இண்டு இடுக்கு சந்து பந்தில் இருக்கிறதெல்லாம் தள்ளணும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதையும் தள்ளிக்கலாம். கொஞ்சம் நம்ம மெனக்கட்டால் போதும், கார்டன் வந்து சூப்பர் கார்டன் ஆகிடும். எடுத்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணிலாம் நிற்கிது, இதெல்லாம் திறந்து விட்டால் காஞ்சி போயிடும். இருக்க இந்த இலை தழையெல்லாம் எடுத்து இது உள்ளே போட்டுக்கலாம். இலை அது மாதிரி மக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம், தண்டுலாம் போட வேணாம். தண்டுலாம் போட்டால் சின்ன சின்னதாக ஆக்கி போடணும். இப்போ ஓரளவு சுத்தம் பண்ணியாச்சு, பார்க்க கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இங்கேயும் ஓரளவு க்ளீன் பண்ணாச்சு. இன்னும் நேரம் கிடைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். பெரிய பெரிய கிளையாக இருக்குது, அதனால் இந்த பொடியை மட்டும் சீக்கிரமாக மக்கும். இதை மட்டும் எடுத்து போட்டு இதெல்லாம் எடுத்து கம்போஸ்ட்டில் கொட்டிக்கலாம். எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த செடி இப்படி நவுத்தி விட்டுடலாம். இந்த கத்தாழை செடியே ஒரே இடமா இருக்குது, அப்பப்போ கொஞ்சம் நவுத்தி மாற்றி விடுவோம். ஏன்னா அப்போ தான் அடியில் இருக்க மண்ணெலாம் ஓடி போன மண்ணெலாம் தண்ணியில் அடிச்சுன்னு போன மண்ணெல்லாம் கீழே இருக்கும். ஒரு மாதிரி ஏதாவது பூச்சி போட்டு இருந்தாலும் எடுத்துடலாம்.
அதனால் இதையும் நவுத்திட்டு இதுக்கு அடியில் இருக்கிறதையும் பெருக்கிக்கலாம். இப்போதைக்கு இருந்ததெல்லாம் கொஞ்சம் நல்லா காஞ்சதெல்லாம் எடுத்து போட்டாச்சு மண்ணெலாம். அப்புறம் கிண்டிக்கலாம் எடுத்து. கம்போஸ்ட்டையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வர்றப்பெல்லாம் இது எல்லாத்தையும் கீழே இருக்கிறத மேலேயும் மேலே இருக்கிறத கீழேயும் நல்லா கிண்டி விடுவோம். டெய்லி அன்னன்னைக்கு கிச்சன் வேஸ்ட்டையும் இதுமாதிரி டெய்லி திறந்து போட்டுருவோம். இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து இன்றைக்கி போட்டது. இந்த கருணக்கிழங்குலாம் இன்றைக்கி மார்னிங் போட்டது. இது மாதிரி எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கிறோம். இது மாதிரி மேலே கீழமாக கிண்டி விட்டு அப்புறம் கம்போஸ்ட்டை மூடிட்டா கொஞ்சம் இந்த மக்கிற ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும். கம்போஸ்ட் பின்னை வந்து முடிஞ்ச வரைக்கும் கலந்து விட்டாச்சு. மக்கிற வரைக்கும் மக்கட்டும். இப்போ வந்து எடுத்து மூடிக்கலாம். ஏன்னா நிழலில் இருந்தால் தான் நல்லா மக்கும். மேலே அப்புறம் இன்னொரு நாளைக்கு இப்போ இருட்டாயிடுச்சு. இன்னொரு நாளைக்கு வந்து மண் போட்டுக்கலாம். அப்படியே சுற்றி குரங்குலாம் திறந்துடாத. அப்படியே விட்டால் குரங்கு வந்து நாஸ்தி பண்ணிவிடும், தெரிச்சு விட்ரும், கீழே மேலே ஆக்கிடும். அதனால் வந்து இது மாதிரி மூடி ஒரு டைட்டாக ஒரு கயிறு போட்டு கட்டிக்கலாம். அடுத்ததாக இந்த மூடுற பொருள்லாம் வச்சு மூடி விட்டுக்கலாம். வெயிட்டுக்காக வச்சு மூடியாச்சு. கேட்டையும் மூடிக்கலாம். நேரம் ஆகிடுச்சு, இருட்டி போச்சு, கொசு ரொம்ப அதிகமாகுது. கேட்டை மூடிக்கலாம். எடுத்துன்னு வந்த பொருளெல்லாம் எடுத்துக்கின்னு குண்டான் முறம் தொடப்பம் எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு அந்த அன்னக்குண்டான்லேயே இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கின்னு போகலாம். இன்றைக்கி மாடித்தோட்ட அறுவடையாக 2 வெண்டைக்காய் பறிச்சிருக்கோம். அப்புறம் எல்லோ பியர் தக்காளி பறிச்சிருக்கோம். அடுத்தது வந்து ரெட் பியர் தக்காளி பறிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வயலட் ஒன்று கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் ஒன்று பறிச்சிருக்கோம். இது வந்து விதைக்குட்டை கத்திரிக்காய் ஒன்று எடுத்துருக்கோம். இது வந்து பச்சை வரி கத்திரி. அப்புறம் நாங்கள் மாடி தோட்டத்தில் பறித்து பனத்தக்காளியை சாப்பிட்டுட்டோம் அப்பயே ஃப்ரெஷ்ஷாக. இதெல்லாம் இன்றைக்கி மாடி தோட்ட அறுவடையாக பறிச்சிருக்கோம். கருவேப்பிலலாம் நேற்று தான் பறிச்சுன்னு போனால், அதனால் இன்றைக்கி பறிக்கலை. தேவைப்படுறப்போ வந்து பறிச்சிக்கலாம். இதோட இன்றைக்கி மாடி தோட்ட அறுவடையாக முடிச்சுக்கிறேன்.